2011ல் இப்படி இடி மின்னலோட கூடிய ஒரு மழை பயங்கரமாக அவங்களோட ஏரியாவில் பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ஏரியாவில் ஒரு குளம் இருக்குமாங்க. இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 3 வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 2 ரூம் இருக்குங்க. ஒரு பெரிய ஹால் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், ரைட் சைடில் ஒரு ரூம், ஆப்போசிட்டில் பால்கனி கதவு இருக்கும். வெளியவே ஒரு காமன் டாய்லெட், அது போக மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும். ஒரு பெட்ரூமில் அக்கா தம்பி 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ரூமில் அம்மா மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா வீட்டில் இல்லை, வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறாரு. அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாஸ்டர் பெட்ரூம். அங்க பாத்ரூம்ல யாரோ ஒருத்தவங்க தண்ணியை ஓபன் பண்ணி விட்டுட்டு, அந்த பாத் டப் நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணியில இப்படி யாராச்சும் ஒருத்தவங்க கையை வச்சு தட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த மாதிரி சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருக்குது. அது போக அவங்களோட வீட்டு பாத்ரூம்ல இருந்து தண்ணி எல்லாமே லீக் ஆகி வெளியே அவங்களோட பெட்ரூம்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது. இந்த தண்ணி சத்தம் கேட்டு அந்த அம்மா தூக்கத்திலேருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது கரெக்டாக கரண்ட் கட் ஆகுதுங்க. அவங்களோட பில்டிங்கில் ஃபுல்லாகவே கரண்ட் கட் ஆகுது. வெளியே இருக்கிற போஸ்ட் லைட்லாம் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா வெளியே இருக்கிற போஸ்ட் லைட்டோட வெளிச்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இவங்களோட பெட்ரூம்குள்ளே அடிக்குமாங்க. அதாவது இவங்க போட்டிருக்க அந்த ஸ்க்ரீனில் தெரியுமா நல்லாவே, வெளியே வெளிச்சம் இருந்துச்சுன்னா உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுமா. இப்போ அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அவங்களோட காலுக்கு கீழே ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. இப்போ தான் அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. பாத்ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அது போக டேப் வாட்டரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. அந்த தண்ணி ஃபுல்லாகவே வெளியே வந்திருக்குது. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் லாக் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அவங்களோட பசங்க 2 பேரும் இன்னொரு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு பசங்களை தனியாக விட்டுட்டு இந்த ரூமில் தூங்கணும்? ரெண்டாவது, எதுக்கு பசங்க வெளியே இருக்கும்போது இவங்க உள்ளுக்குள்ளே லாக் போட்டுட்டு தூங்கணும்? ஆக்சுவலாக இவங்க இந்த பசங்களுக்கு 2வது அம்மா, அதாவது சித்தி. இப்போது இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. எந்திரிச்சு போயிட்டு பாத்ரூம் டோரை பயத்தோடு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் இந்த வீட்டில் நடந்திருக்குது. பாத்ரூம் டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது அந்த பாத்ரூம் டப்புக்குள்ளே, அதாவது குளிக்கிறதுக்கு ஒரு டப்பு மாதிரி இருக்குமாங்க. நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பாத் டப் எப்படி இருக்குங்கிறது. நான் இமேஜாகவும் போட்டிருக்கிறேன். இந்த பாத் டப்பில் தலைமுடியெல்லாம் விரித்து போட்டு யாரோ ஒருத்தவங்க உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அவங்களோட தலைமுடி மட்டும்தான் மேலே தண்ணியில் தெரியுது. இதை பார்த்ததுமே இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அலறி அடித்து அவங்களோட பாத்ரூம் வந்து வெளியே ஓடி வராங்க. வெளியே வந்து லாக்கை ஓப்பனும் பண்ணிடுறாங்க, மெயின் டோரோட லாக்கை. ஆனால் யாரோ ஒருத்தவங்க இவங்களோட காலை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. வலிக்கு விழுந்து பயங்கரமான அடி தலையில். இவங்க கத்துல அந்த குழந்தைங்க 2 பேரும் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. இவங்க மயக்கம் விட்டு விழுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. யார் இந்த குழந்தைங்க? இவங்களோட வீட்டில் என்ன நடந்துச்சு? எதனால் அந்த அம்மா ஒரு உருவத்தை பார்க்கணும்? ரொம்பவே த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான ஒரு உண்மை கதையை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். அது கூடயே சேர்ந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்டோரி, சின்ன சின்ன ஸ்டோரிங்க வந்திருக்குது. அதையும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்மளோட ஷோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் எனக்கு சென்ட் பண்ண பொண்ணோட பேர் இந்துங்க. இந்துக்கு நேட்டிவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிற கிண்டி பகுதி. அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத 2 அனுபவங்களை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து, அவங்களோட தம்பி, அம்மா, அவங்களோட அப்பா, இவங்க 4 பேருமே பாண்டிச்சேரிக்கு ட்ரிப்புக்கு போயிருக்கிறாங்க அவங்க தம்பியோட பர்த்டேக்கு. அவங்க ட்ரிப்புக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது மிட் நைட் 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க திருவான்மியூரில் இருக்கிறாங்க. அவங்களோட வீட்டில் ஃபங்க்ஷன், விடிஞ்சா ஃபங்க்ஷன், எல்லாருமே நைட்டு முழிச்சு தான் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1:30 மணி 2 மணி ஆகுது இவங்க அந்த ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கே. இப்போ நான் சொல்கிறது இந்துவோட முதல் அம்மாங்க. அதாவது அவங்க தான் இந்துவோட அம்மா, இந்துவோடையும் அந்த பையனோடைய அம்மா, அவங்க அப்பாவுக்கு முதல் மனைவி. இவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது ஈசிஆர்லேருந்து திருவான்மையூருக்குள்ளே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த குளம் அப்படிங்கிறது. அந்த குளத்தோட நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. இந்த ஏரியாவே மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால என்னால் மென்ஷன் பண்ண முடியலைங்க. ஏன்னா இப்போது கரண்ட்டில் இந்து அவங்களோட ஃபேமிலியோட அங்கே தான் இருக்கிறாங்க. இந்து அப்பா, அம்மா, தம்பி 4 பேருமே காரில் வந்துட்டு இருக்கும்போது இந்துவோட அம்மா தான் முன்னாடி இருக்கிறாங்க. சீட் பெல்ட் போடலைங்க. அவங்களோட அப்பா சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறார், ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. பின்னாடி
இந்துவோட தம்பி. தம்பி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்துக்கு சரியான தூக்கம் வருது. இருந்தாலும் 2 பேருமே தூங்குறாங்க. அப்பாவுக்கு இவங்க மட்டும்தான் பேச்சு கொடுத்துக்கிட்டே வராங்கங்கிற காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பாவே சொல்கிறாருமா, சென்னைக்குள்ளே வந்துட்டோம், ஈஸியாருக்கு வந்துட்டோம், நீ பாட்டு தூங்குமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்துவை தூங்க சொல்கிறாரு. இந்துக்கும் தூக்கம் பயங்கரமாக வருது. அவங்கள அறியாமலே பேசாமல் படுத்து தூங்கிடுறாங்க. பின்னாடி அவங்க தம்பியை வந்து ஹக் பண்ணிவிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுறாங்க. திடீர்னு பயங்கரமாக ஒரு சத்தம். இந்து கீழே விழுகிற மாதிரியான ஒரு உணர்வு. ஏதோ ஒரு கல் வந்து அவங்க மண்டையில் இடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. பயங்கரமாக அவங்க பயந்து போயிட்டு கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க உடம்பு எல்லாமே ஒரு மாதிரி நனைஞ்சு போய் கிடக்குது. யாருன்னே தெரியாதவங்க ஒரு 50-60 பேர் வெளியே கூட்டமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாங்க் அவுட்டுங்க. அப்பாவைங்க, அம்மாவைங்க, தம்பிங்க, நம்ம வந்த காரங்க, எதனால் நம்ம மேலே ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது, இது எதுவுமே அவங்களுக்கு புரியலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவங்க வந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு குளத்துக்குள்ளே போய் விழுந்துருச்சாங்க. இந்த குளத்தில் ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு தான். அது போக நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்களாம். அதை காவு குளம்னே சொல்லுவாங்களாம். அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கிற வண்டிங்க எல்லாமே திடீர்னு தண்ணியில் எறியாமல் அதுக்குள்ளே விட்டுருவாங்களாம். ஆக்சுவலாக தூக்கத்தில் கூட விட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இந்துவோட ஃபேமிலி வந்த அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த குளத்துக்குள்ளே விழுந்துருச்சுங்க. இப்போ அவங்கள காப்பாற்றுற முயற்சியில் எல்லாருமே ஆம்புலன்ஸ், போலீஸ்காரன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வண்டிங்க நின்றுட்டு இருந்துருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்து அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அவங்க கண்ணில் அம்மா, அப்பா, தம்பி யாரையுமே பார்க்கல, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க திருப்பி கண்முழிக்கும் போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட அப்பா பக்கத்தில் மண்டையில் கட்டு போட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. பயங்கரமாக ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிறாரு. திரும்பி பார்க்குறாங்க. இந்துவோட தம்பி பக்கத்து பெட்டில் தான் இருக்கிறாரு. இந்துவோட அம்மாவை மட்டும் காணோம். இப்போ இந்துக்கும் ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருச்சு அவங்க அம்மா தவறிட்டாங்கங்கிறது. இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்துவோட தம்பி 2 பேருமே பேக் சைடு சீட்டில் உட்காந்துருந்தாலுமே சீட் பெல்ட் போட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இவங்க 3 பேர் மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்கிறாங்க. அவங்க அம்மா சீட் பெல்ட் போடாத காரணத்தினால அவங்கள மட்டும் காப்பாற்ற முடியலையாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது இந்து 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தம்பி 1st ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கிறான். இப்போது இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு அவராலேயே முடியும். இருந்தாலும் கூட இருக்கிற அந்த சொந்தக்காரங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உசுப்பேற்றி இந்த குழந்தைங்களுக்காகவாச்சும் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணியே இவங்க அப்பாவோட வீட்டாளுங்க இன்னொரு கல்யாணம் பண்ண வச்சிடுறாங்க. என்னைக்கு இவங்க அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி வேற ஒருத்தவங்க இவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள பொண்ணு பார்க்க போகிறப்போ இவங்க அப்பா இந்த 2 குழந்தைங்களையுமே தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே என்னோட குழந்தைங்க, என் கூடயே தான் இருப்பாங்க, உனக்கு சம்மதனா கல்யாணம் பண்ணிக்கங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அப்படியே ஸ்வீட்டாக பேசுனாங்களாங்க. ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி உருகி பேசுனாங்களே, என் பிள்ளைங்க நான் பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு தெரில. அடிக்கடி அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு போவாங்களாம் கல்யாணத்துக்கு அப்புறமா. இந்துவோட தம்பியையும் பார்த்து ஏதோ காதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாங்க அவங்களோட சித்திக்கிட்ட. அதாவது அவங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணமாகி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட பேர் கவிதா. இப்போ கவிதாவை சேர்ந்தவங்களும் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க 2 பேரையும் வெறுக்க வச்சிடுறாங்க. இப்போதான் சித்தி கொடுமை ஆரம்பிக்குதுங்க. வீட்டில் சாப்பாடே செய்ய மாட்டாங்களாங்க. வீட்டில் அவங்க அப்பா இருக்கும்போது ஒரு மாதிரி நடிப்பாங்களாம், அவங்க அப்பா போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி நடிப்பாங்களாம். சாம்பார் எல்லாமே வந்து வச்சுட்டேன், எல்லாருக்குமே சேர்த்து தான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். ஆனால் கம்மியாக தான் வச்சிருக்கிறேன், அப்பாவுக்கு கொடுத்துட்டேன், நானும் சாப்பிட்ணும், நீங்கள் 2 பேரும் வெளியே சாப்பிட்டுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு 20 ரூபா 30 ரூபாய்க்கு இந்த வெளியே சாப்பாடு பொட்டலம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்துக்கு கோபம் வந்து கேட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து அப்பா கிட்ட சொல்லிடுவேன் சித்தி. ஓ, இப்போ வந்து அப்பா கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறியா? அது போக அம்மான்னு கூப்பிட்டு இருந்த நீ என்னை சித்தின்னு கூப்பிடுறியா? ஆமா சித்தி, நீங்கள் நடந்துக்கிறது அப்படி தான் இருக்குது. 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, தினமுமே வந்துட்டு நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிட சொல்கிறீங்க. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு எனக்கோ இல்லை தம்பிக்கோ வயிறு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா யாரு பொறுப்பாவா? அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியும்னு பார்த்தா தெரியல, நான் சொல்ல வேணாமேன்னு பார்க்குறேன், வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க மிரட்ட தான் செஞ்சுருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் இந்த நிலைமையில மிரட்ட தான் செய்வாங்க இல்லையா? அதனாலேயே அந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னா அவங்க அப்பா கிட்ட வேற மாதிரி போட்டு கொடுத்து இவங்களை எப்படிலாம் சொல்லி அடிவாங்க வைக்கணுமோ அந்த மாதிரிலாம் அடிவாங்க வச்சிருக்காங்க. இந்து நடக்கிற விஷயத்தையே அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாலும் அவங்க அப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு செய்வனை வைக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்கங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு தெரிய வருதுங்க. ஏன்னா அவங்க அப்பா இந்த பொண்ணு சொன்னா மறுவார்த்தை எதுவுமே பேச மாட்டாராம், எதனா வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுப்பாராம். அது போக அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க தான் உலகம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தவர் இவங்க என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அன்னையிலேருந்தே இவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாரு. சரியா பேசக்கூட மாட்டாராங்க. ஒரு நாள் மதியம் ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. அன்னைக்கு அவங்களோட சித்தி கவிதா லேட்டா தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. அப்பா ஊர்ல இல்ல, 2 நாள் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறாரு. இப்போ இந்த 2 குழந்தைங்களும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அம்மா வீட்டாளுங்க இருக்கிறாங்க இல்லையா, இறந்து போன அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா யாருமே உயிரோட இல்லை.
ஆனால் அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்குதாங்க. அவர் ஆல்ரெடி எதனா ஒரு குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க, ஏன்னா அவருக்கு வந்து குழந்தைங்க கிடையாது, அவரும் அவரோட வைஃப் மட்டும்தான், அவங்களோட வீட்டாளுங்களாம் இருக்கிறாங்களாம், அதாவது வைஃபோட வீட்டாளுங்களாம் இருக்கிறாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்துவோட அப்பா கிட்ட வந்து அவர் கேட்டிருக்கிறாருங்க, இந்துவோட மாமா யாராச்சும் ஒருத்தரை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது இந்துவோட அப்பா தான் கொடுக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், என் குழந்தைங்களை நான் தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் மதியம் ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. இந்த கவிதா இருக்கிறாங்க இல்லையா, சித்தி, அவங்க எந்திரிச்சு சமைக்கிறதுக்கே லேட் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயுமே அவங்களுக்காச்சும் சமைச்சிருவாங்களாம், ஏன்னா இப்போ இந்துவோட அப்பா வேற ஊரில் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் லேட்டாக தான் எந்திரிச்சு சமைக்க போகிறாங்க. இந்த பொண்ணு ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிட்டாங்க. லைக் வெளியே போயிட்டு 20 ரூபா சாப்பாடு 2 வாங்கிட்டு வந்து அவங்க தம்பிக்கு கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க, ஹாலில் தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போது அவங்க சித்தி எந்திரிச்சு வந்து சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு கூட எதுவுமே கேட்காம நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சாம்பாரை குக்கரில் வைக்காம சட்டியில் வச்சு சமைக்கிறாங்க, அதாவது கொதிக்க விட்டு தான் சமைப்பாங்களாம். அப்படி கொதிக்க விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போகிறாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களோட ரூம்குள்ளே போகும்போது பார்த்தது 2 பேர் தான். ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்துவோட தம்பியும். இப்போது ரெஸ்ட் ரூமில் அவங்க ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சட்டி யாரோ ஒருத்தவங்க கீழே தள்ளி விட்ட மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வேமா வெளியே ஓடி வந்து பார்த்தா சட்டி எல்லாமே அப்படியே கீழே கவுந்து குழம்பு எல்லாமே கீழே கொட்டி கிடக்குதாங்க கிச்சனில். இந்த 2 பசங்களும் என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து நின்று பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க அந்த சட்டிக்கு முன்னாடி. அவங்க தம்பி வந்துட்டு ஐயோ கீழே கொட்டிருச்சே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருக்குறாங்க. இப்போ கவிதா இந்துவை பார்த்து முறைக்கிறாங்க, குச்சி எடுத்து அடிக்க வராங்க. இப்போ இந்து எவ்வளவோ சொல்கிறாங்க, இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம், கிச்சனில் உங்களை மாதிரி எங்களுக்கும் சத்தம் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு வந்து பார்த்தோம். ஏய் யாருக்கிட்ட போய் சொல்கிற, என்ன உன்னால் பழி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ என் சோத்தில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா, இப்படிலாம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ வரைக்குமே அவங்களோட காலில் ஒரு தழும்பு இருக்குமா, அது அவங்க சித்தியால் வந்த தழும்பு தானாங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே இந்து அழுகாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க தம்பி வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுக வந்துமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மாவை நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, அம்மா நீ இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா, எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுமா, நீ இல்லாத வாழ்க்கை, அப்பாவுக்கு எப்படியே புரிய வைமா, இவங்களோட கேரக்டர் என்னங்கிறத அப்பாவுக்கு புரிய வைமான்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு இருப்பாங்களாங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. எப்படினாலும் இவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுக்க போகிறது கிடையாது, காசாச்சும் கொடுப்பாங்களாம் வெளியே போய் வாங்கிக்கிறதுக்கு. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வச்சுட்டு போன காசையும் மிரட்டி வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் பட்னியாக தான் கிடக்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு சும்மா இல்லாமல் அவங்களோட மாமாவுக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவங்க மாமாவும் அவங்களோட அத்தையும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டு போயிட்டாங்களாங்க. நைட்டு ஒரு 8-8:30 மணிக்கு அவங்களோட மாமா இந்துவையும் அவங்க தம்பியும் கூப்பிட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இந்துவோட அத்தை அவங்களோட வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே நைட்டு வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எடுத்து ஒரு வாய் கூட சாப்பிட்லையாங்க. அவங்க அப்பா கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்துருக்குது அவங்க மாமாவுக்கு. என்ன நினச்சிட்டு இருக்கிற, என் பிள்ளைங்களை வந்து நீ எப்படி கூப்பிட்டு போவ, எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து கால் பண்ணி சொன்னாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு மட்டும் அவங்க குழந்தை கிடையாது, எங்கள் அக்கா போனதுக்கப்புறமா அவங்க எங்களுக்கும் குழந்தை தான், 2 பேருமே சாப்பாடு கூட போடாமல் விட்டுருக்குறாங்க, பின்ன குழம்பு சட்டியை கீழே கொட்டினா யார் சாப்பாடு போடுவாங்கிற மாதிரி அவங்க அப்பாவே கேட்டிருக்கிறாரு, இந்துவோட அப்பாவே. இப்போ அவங்க மாமாவுக்கு செம்ம கடுப்பாகி சண்டை பெருசாகுதுங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒழுங்காக என்னோடய குழந்தைங்களை போயிட்டு என் வீட்டில் விடலை அப்படின்னா நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ளே உட்கார வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இவங்க மாமாவும் பதிலுக்கு திட்டி விட்டுறாரு, உன்னால் முடிஞ்சதை பாரியா வையா போனோன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாரு. இருந்தாலும் மனசு கேட்கலங்க இந்துக்கு, நம்மளால தான் இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது, மாமா வந்து போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்களோங்கிற பயத்தில் அவங்க மாமா கிட்ட போயிட்டு, மாமா எங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நாங்கள் அங்கே போயிடுறோம், இங்கே பாரு அப்பாவுக்கு பயந்துக்கிட்டுலாம் நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லும்போது, இல்லை மாமா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அழுது அவங்கக்கிட்ட கெஞ்சி அவங்களோட ஒய்ஃபும் சொல்கிறாங்க, எங்க அவ்வளோ தூரம் சொல்கிறால நீங்கள் போய் விட்டுட்டு வாங்க, அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த 2 குழந்தைங்களையும் அவங்களோட வீட்டிலே போயிட்டு அவங்க மாமா விடும்போது இவங்க சித்திக்காரி இருக்கிறாங்க இல்லையா கவிதா, ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிருக்கிறாங்க. இவர் போய் அவங்க வீட்டில் விடும்போது நக்கலாக சிரிச்சுக்கிட்டே ஃபோனை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டாங்களாங்க. இப்போ இந்துவோட மாமா என்ன பண்ணுறாருனா, அந்த சித்திக்காரிக்கு தெரியாமல் இவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு பட்டன் ஃபோன் தான், அதில் கேமராலாம் கிடையாது, பட்டன் ஃபோன் மட்டும் கொடுத்து எதனா எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு, உன்னோட ரூமை லாக் பண்ணிக்கோ, இவளை நம்பிலாம் ஓப்பன் பண்ணி வைக்காத, உங்கள் 2 பேரையும் கொன்னாலும் கொண்டுருவா, எவ்வளோ சீக்கிரம் உங்கள் 2 பேரையும் இங்கேருந்து கூட்டு போக முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாருங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. குழந்தைங்க அவங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சித்திக்காரி அவங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. மாஸ்டர் பெட்ரூமில் அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது, அவங்க மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இப்படி பயங்கரமாக சத்தம் கேட்குதுங்க. கிச்சனில் இந்த பாத்திரங்களெல்லாம் உருட்டுற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது.
அந்த குழந்தைங்களுக்கும் கேட்டிருக்குது. இந்து தூங்கவே இல்லை, அவங்க தம்பி தான் தூங்குறாரு. இந்துக்கு அழுகையாக வருது. அவங்க தூங்குற நேரத்தில் தான் அழுவாங்களாம் அவங்க அம்மாவை நினச்சி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்துவோட காதுக்குமே இந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க. இருந்தாலும் அவங்க கண்டுக்கலை. எங்கே தன்னோட சித்திக்காரி தான் அன்டைமில் பசிக்குதுன்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருக்கா போல், நம்ம வெளியே போனோன்னா நம்மளை தேவையில்லாமல் சண்டை போட்டு திட்டுவா, அடிப்பா, மாமா வேற வெளியே வராதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்லேயே இருந்திருக்கிறாங்க. இப்போது இந்த சித்திக்காரி என்ன பண்ணுறாங்கன்னா, கவிதா எந்திரிச்சு மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வராங்க. வெளியே ஹாலில் வந்து நிற்கிற வரைக்குமே இந்த கிச்சனை உருட்டுற சத்தம் பயங்கரமாக கேட்டுட்டு இருக்கு. ஆத்திரத்தை யாரோ ஒருத்தவங்க உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சித்திக்காரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த குழந்தைங்க தான் பசி தாங்க முடியாமல் எந்திரிச்சு வந்து எதையோ உருட்டிகிட்டு இருக்குங்க போல், ஸ்நாக்ஸ் எதையாச்சும் சாப்பிடுங்க போல், இல்லை சமைச்சு வச்சு சாப்பாடை சாப்பிட்ருங்களோன்னு சொல்லிட்டு குச்சியை கையில் எடுத்துக்கிட்டே தான் வந்திருக்கிறாங்க. கிச்சனுக்கு உள்ளே போய் பார்த்தா யாருனே தெரில, ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிறாங்க. பாத்திரத்தை கிண்டி கிண்டி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுப்பும் எரிஞ்சிகிட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே கவிதாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்குங்க. பயத்தில் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் இருக்குது. பாத்திரத்தில் இவங்க வச்ச அந்த சாம்பார் வந்து லைட்டாக கொஞ்சம் இருக்குது. அதை யாரோ ஒருத்தவங்க சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கரண்டியை வச்சு. யார் இதை பண்ணியிருப்பா? வேகமாக ஓடி வந்து அந்த குழந்தைங்களோட ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கவிதா. ஆனால் அந்த ரூம் லாக்கில் இருக்குது. அப்போ குழந்தைங்க வெளியே வரலை. யார் இங்கே நின்னது? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் எப்படி இந்துவால் ஓட முடியும்? இந்து இவ்வளோ ஹைட்டும் கிடையாது. வீட்டுக்குள்ளே வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கங்கிறது கவிதாக்கு தெரிய வருதுங்க. எல்லா இடத்துலையும் உருட்டுறாங்க. சாமி ரூம்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாத்திரம் கீழே டம்முன்னு விழுகிற சவுண்டு கேட்குது. அதே மாதிரி சாம்பார் பாத்திரத்தை யாரோ ஒருத்தவங்க கீழே தள்ளி விட்டுருக்குறாங்க. வேமா உள்ளே ஓடி போய் பார்த்தா ஃபுல்லாக சதறி கிடக்குது. கவிதாக்கு இப்போ பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. பால்கனிலையும் பார்த்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாங்க, யாருமே இல்லை. குழந்தைங்களும் அவங்களோட ரூமில் தான் இருக்கிறாங்க. அப்போ யார்? கீழே கொட்டின அந்த சாம்பாரை கூட துடைக்காமல் பாத்திரத்தையும் எடுத்து வைக்காமல் பயந்து போய் அவங்களோட ரூம்குள்ளே வேமா ஓடி இருக்கிறாங்க. ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க உள்ளேருந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. கவிதாக்கு ஒன்றுமே புரியாமல் பயந்து போய் முகமெல்லாம் வேர்த்து கொட்டி அவங்களோட ஹாலே, அதாவது வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு சத்தம் கேட்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க தண்ணிக்குள்ளே இப்படி நடந்த மாதிரிலாம் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா? அந்த சத்தம் இவங்களோட வீட்டுக்குள்ளே கிச்சன்லேருந்து இவங்களோட ஹால் வரைக்கும் பயங்கரமாக எக்கோ அடிச்சு கேட்டிருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாமி ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்துருக்குறாங்க கவிதா. விடிய விடிய அந்த சாமி ரூமுக்குள்ளே தான் உட்காந்துருக்குறாங்க. வெளியே சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இவங்க எவ்வளவோ கத்தி இந்து வெளியே வாடி, இந்து வெளியே வாடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு வேணும்னே வெளியே வரலை. அவங்களுக்குமே இந்த சத்தங்கள் எல்லாமே கேட்குது. ஆனால் இந்துக்கு யார் வந்திருக்கிறாங்க, எதனால் இவங்களை பயமுறுத்துறாங்க எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு பேசாமல் போயிட்டு நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அவங்க தம்பியை ஹக் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது வீட்டில் யாருமே இல்லை, கதவு ஓப்பனில் இருக்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இந்து வெளியே வந்து பார்க்கும்போது தான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, உங்களோட சித்தி வந்து மந்திரிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, ஏதோ பயந்த குளர் மாதிரி ஆயிடுச்சான், எங்கள் அம்மாவை தான் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு வயசானவங்க இருப்பாங்களாம், அவங்கக்கிட்ட தான் போயிட்டு அழுது இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே அமானுஷமாக என்னென்னமோ நடக்குது, சத்தங்கள்லாம் கேட்குது, யாரோ ஒருத்தவங்க என் கிட்டக்கே நெருங்கி வர மாதிரி பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொடலமாட சாமி கோயிலுக்கு மந்திரிக்கிறதுக்காண்டி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு. சித்தி வீட்டில் இல்லாதப்போ வீடே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபாக இருந்திருக்குதுங்க. இந்துக்கும் அவங்க தம்பிக்கும் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. அது போக அவங்களுக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தவங்க அவங்க கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இந்துக்கு இருந்திருக்குதுங்க. இதுக்கு நடுவில் இந்துவோட தம்பி, அம்மா நீ ஏம்மா அங்கே நிற்கிற, இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றானா. இந்து திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் அவங்க தம்பி கண்ணுக்கு இறந்து போன அவங்க அம்மா தெரிகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்து கிட்ட. இப்போ தான் இந்துக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இறந்து போன அவங்களோட முதல் அம்மா தான் இந்த பசங்களுக்காக மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் இவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்க முடியாமல் அவங்களோட சித்தியவும் துன்புறுத்திருக்கிறாங்க, பயந்து ஓட விட்டுருக்குறாங்க. இப்போ அவங்க சித்தி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு தைரியம் வருது. எதுவுமே சொல்லாமல் நேராக அவங்களோட ரூமில் போயிட்டு படுத்து தூங்க போயிருக்கிறாங்க. பட்டைக்கிட்டெல்லாம் அடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. போயிட்டு படுத்து தூங்க போனவங்க அரண்டு போய் மறுபடியும் எந்திரிச்சு வெளியே வந்து எப்போவுமே இவங்க கூட உட்காந்து டிவி பார்க்க மாட்டாங்களாம், இவங்க கார்ட்டூன் தான் பார்ப்பாங்களாம். அவங்க வேறு எதனா சாங்ஸு இல்லை எதனா படம் போட்டு பார்த்துக்கிட்டு இவங்கள அடிப்பாங்களாம். இன்றைக்கின்னு பார்த்து இவங்க பயந்து போன காரணத்தினாலே என்னன்னு தெரியல, இவங்க கூடயே உட்காந்து பொம்மை படம் பார்த்து இவங்க பக்கத்துலேயே அவங்க கையவே பிடிச்சிட்டு உட்காந்து இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு என்னதான் இவங்க சித்திக்கு பயம் இருந்தாலுமே இந்த குழந்தைங்களை துன்புறுத்துறதை நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்கள நைட்டு சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம இவங்களும் சாப்பிடல, தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 9-9:30 மணி இருக்குமாங்க, டேப்லெட்டை போட்டுட்டு மெயின் டோரை லாக் பண்ணிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்க கவிதா. அந்த 2 குழந்தைங்களுமே அவங்க மாமாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவர் சாப்பாடு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாரு.
இவங்க சரியான மட்டை இவங்களோட ரூமில் கவிதா சித்தி. இப்போ வீட்டில் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்க மாமா கிளம்பி போயிடுறாரு. இந்த குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமில் போயிட்டு லாக் பண்ணிவிட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு எப்பயும் போல் படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு 12-12:30 மணிக்கு தான் பயங்கரமாக இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த விஷயம் நடக்குதுங்க. இவங்க சித்தி ஆல்ரெடி சாப்பிடாம இந்த தலைவலி டேப்லெட் எடுத்தனாலே என்னன்னு தெரில, அவங்க அன்கான்சியஸ் ஆகி படுத்துருந்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 12-12:30க்கு இந்த சத்தம் கேட்டு எந்திரிக்கிறாங்க. பாத்ரூமில் யாரோ ஒருத்தவங்க டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க கட்டில் விட்டு எந்திரிக்கும் போதே காலில் தண்ணி தட்டுப்படுது. எந்திரிக்கும் போது கரண்ட் கட் ஆகிடுது. அவங்க அந்த பாத்ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது தலை முடி மட்டும் விரிச்சு போட்டு யாரோ ஒருத்தவங்க அந்த பாத்ரூம் டப்பில் உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்துட்டு வெளியே வரும்போது யாரோ ஒருத்தவங்க அவங்க காலை பிடிச்சி இழுத்து அவங்க அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் அவங்க கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்கிறாங்க. இந்த 2 குழந்தைங்களும் தான் அவங்கள காப்பாற்றிருக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்டே இருந்து வந்தது இந்துவோட அம்மாவாங்க. அவங்க சித்தி கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறமா இந்த குழந்தை என்னமோ எதுன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது வீட்டில் கரண்ட் வந்துருச்சாங்க. இப்போது அவங்க சித்தி மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. மண்டையிலேருந்து லைட்டாக பிளட்டு வேற கசிஞ்சு அந்த தண்ணியில் கலந்து ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த மெயின் டோர்லலாம் வந்துட்டு லாக்குக்கு ஒன்று இருக்குங்க. கீழே வந்து கதவை அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இரும்பில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் அவங்க கீழே விழுகும்போது சரியான அடி அடித்து பிளட்டு லீக் ஆகிருக்குது. இப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டு வந்து இவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததே இந்துவும் இந்துவோட தம்பியும் தான். இந்துவோட அப்பாவும் அவரோட வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த 2 குழந்தைங்க தான் எதனா பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கும் போது இவங்க சித்தி அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, பேசாமல் இருங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு அதிசயமாக இருந்திருக்குது. எங்கே இவங்க வந்து இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நல்லா நடந்துப்பாங்க போல், நம்ம அம்மா மாதிரி நடந்துப்பாங்க போலன்னு நினச்சிட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க சித்தி வேலையை காட்டி விட்டாங்க. இந்த 2 குழந்தைங்களையுமே அவங்களோட மாமா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் இல்லையா, அவங்களோட வீட்டுக்கே அனுப்பி விட்டாங்களாம். அங்கேயே இருக்கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் மண்டையை கழுவி அவரோட வாயாலேயே இந்த 2 குழந்தைங்களையும் அவங்க மாமா வீட்டில் வளர்கிற மாதிரி பண்ணிட்டாங்களாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்களோட அப்பாவுக்கும் அந்த சித்திக்கும் 2 குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா சுத்தமாகவே இவங்களை கண்டுக்கிறது கிடையாது. இவங்களுக்குன்னு உண்டான காசு எல்லாத்தையுமே இவங்க மாமா போராடி அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டாராங்க. அவங்க சித்தி அதையுமே கொடுக்க விடலையாம். ஆனால் அடிக்கடி அவங்க அம்மா வந்து பயந்த குளாருன்னு சொல்லிட்டு அந்த சொடலமாடசாமி கோயிலுக்கு போகிறதாகவும் அவங்கள அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதாகவும் இவங்களுக்கு நியூஸ் வருவாங்க. என்ன தான் அவங்க அம்மா போய் அவங்கள பயன்படுத்தினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மாவுக்கே தெரிஞ்சிருச்சோ என்னவோ தெரில, இந்த குழந்தைங்க இவங்களோட மாமா வீட்டில் இருந்தால் தான் நல்லா வளருவாங்கங்கிறது. அதுக்கப்புறமா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையா, அவங்கக்கிட்ட இவங்க பேச்சுவார்த்தையும் வச்சுக்கிறது இல்லையாங்க. இந்துவோட மாமா அத்தை இவங்க 2 பேருக்குமே குழந்தையே பிறக்கலையாங்க. இந்துவோட தம்பி இவங்க 2 பேரை தான் சொந்த பிள்ளைங்க மாதிரி வளர்த்துருக்குறாங்க. இந்துக்கு இப்போ 26 வயசு ஆகுதாங்க. அவங்க அம்மா எங்கே இறந்தாங்களோ, ஒரு குளத்தில் விழுந்து இறந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் தான் இப்போ இருக்கிறாங்களாம். அவங்க அம்மாவோட ப்ரெசன்ஸை இப்போ வரைக்குமே அவங்களால உணர முடியுமா. அவங்க தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை வேற யாருக்கிட்டையுமே என்னால் சொல்ல முடியாதுன்னு, ஷேர் பண்ண முடியாது. அவங்களோட வாழ்க்கையில் நடந்த மறக்கவே முடியாத இந்த அனுபவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. டெவில்ஸ் கிச்சனோட ஒரு பெரிய ஃபேனாங்க அந்த பொண்ணு. ஆக்சுவலாக அவங்களோட ஒரிஜினல் நேம் இந்து கிடையாது. இதில் வந்த பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட வாய்ஸ் நோட்டையோ இல்லை டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து ஷேர் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் எதையுமே ஷேர் பண்ணலை. அவங்க சொன்ன ஸ்டோரியை என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் திருப்பூருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்தில்ங்க. திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தில் ஒரு பெரிய மண்டபம். இந்த மண்டபத்தில் கேட்ரிங் சர்வீஸ்க்காக கார்த்திக்ங்கிற பிரதரும் அவரோட ஃப்ரெண்டு அப்புறம் ஒரு ஜூனியர் பையன் இவங்க 3 பேருமே போயிருக்கிறாங்க. கார்த்திக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் இந்த தொழிலில் அனுபவம் ஜாஸ்திங்க. அவங்களோட ஓனர் மெயினான ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே கார்த்திக்கையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் தான் அனுப்புவாராம். அதாவது கார்த்திக், அவரோட ஃப்ரெண்டு கவின், அப்புறம் இந்த ஜூனியர் பையன், இந்த 3 பேருமே அவங்களோட வேலையை அந்த மண்டபத்தில் பார்த்துட்டு, அதாவது கேட்ரிங் சர்வீஸ்னால் சமைக்கிறது கிடையாதுங்க, பரிமாறுறது. அதுக்கு எல்லாத்துக்குமே மேனேஜ்மெண்ட்லாம் இவர் தான் பார்த்துப்பாராம். அவங்களோட வேலையை முடிச்சுட்டு மண்டபத்தில் மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிட்டு ஜாலியாக பேசி அரட்டை அடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷங்க. என்னென்னா, இந்த கல்யாண வீட்டில் 3 ஆர்டர் மொத்தம். நைட்டு சாப்பாடு, காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு 3 ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. நைட்டு சாப்பாடை முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஆர்டருக்குமே ஒரு பேமெண்ட்டாம். அதாவது ஒரு நாள் முழுக்க இத்தனை ஆர்டர் எடுத்தால் அதுக்கு இவ்வளோ தான் பேமெண்ட்டுன்னு கிடையாது. ஒரு ஆர்டருக்கு இவ்வளோ பேமெண்ட்டுங்கிறனால இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது காலையில் வேமாந்திரிக்கணும் தூங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக டைம் 11 மணியாங்க. நைட்டு 11 மணிக்கு கார்த்திக்கு அவங்களோட ஓனர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. கார்த்தி தூங்கலை இல்லைப்பா? இல்லை இப்போ தான் தூங்க போகிறேன், என்னாச்சுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா நம்ம திருப்பூரில் ஒரு ஆர்டர் எடுத்துருக்குறோம், அந்த ஆர்டரை வந்து பார்த்துக்கிறதுக்கு வேற ஒரு பையனை போட்டிருந்தேன். அந்த பையனும் அவன் கூட வந்த 2 பேரும் வந்து அப்ஸ்காண்டிங் ஆகிட்டானுங்க. அதாவது திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஓடி போயிட்டானுங்க. அதுக்கு தான் தெரியாதவங்களை போடக்கூடாதுங்கிறது. இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரிலப்பா. நீயும் உன் ஃப்ரெண்டு ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு நீ அங்கே போயிடுறியா?
எப்பனே ஃபங்க்ஷனு? காலையில் ஃபங்க்ஷன்ப்பா, ஒரு வேளை தான், நீ அங்கே முடிச்சுட்டு கூட இங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எப்படின்னே முடியும், இங்கே வந்து ஆள் இல்லையே, இன்னும் 2 வேளை தான் இருக்குது, அதை வந்து மற்ற பசங்க பார்த்துப்பானுங்க, ஏன்னா ஆல்ரெடி அங்கே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது, நான் சமைக்கிறவங்ககிட்டையும் சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணுறனா 2 பசங்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த மண்டபத்துக்கு போயிரு. சரிண்ணே, விடிய காலைல ஒரு 4-4:30 அலாரம் வச்சு எந்திரிச்சு போயிடுறோம். இல்லைப்பா நிறைய வேலை கிடக்கும்பா, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும், அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வேறு எதனா பேச ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேசாமல் கிளம்பிப்பே போங்கங்கிறாரு. இவருக்கு சரியாக படலை. ஏன்னா இவங்க போகிறது ஒரு காட்டு வழி பாதை மாதிரி இருக்குமா. வேறு வழியே இல்லாமல் கார்த்திக் அவரோட ஃப்ரெண்டு கவினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஜூனியர் பையன் ஒருத்தவனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ப்ளெண்டர் பைக்கில் 3 பேர் ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. மெயின் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி மயான அமைதியாங்க. அந்த ரோட்டில் யாருமே கிடையாது. நல்ல முகூர்த்த நாளுங்கிறனால எல்லாருமே அந்தந்த மண்டபத்தில் இருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களாங்க. ஒரு மாதிரி அமைதியாக தான் கிடக்குமா. ஊர் வழியாக போகிற பாதை, பைபாஸ் கூட கிடையாதுங்கிற காரணத்தினால லாரியோ பஸ்ஸோ எதுவுமே வராது. இவங்க 3 பேர் மட்டும் தனியாக ஸ்ப்ளெண்டரில் ட்ரிபிள்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு காலேஜ் ஒன்று இருக்குமாங்க. இந்த காலேஜுக்கு ஆப்போசிட் ரோட்டில் வெள்ளை கலர் கவுன் போட்டுக்கிட்டு, பியூர் ஒயிட்டில் வெள்ளை கலர் கவுன் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பொண்ணை பார்க்குறாரு கார்த்திக். இப்போ அவர் ஃப்ரெண்டு கவின் கிட்ட சொல்கிறார், யாரா அந்த பிள்ளை இந்நேரத்தில் வந்துட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்குது? டேய் மாப்பிள்ள, ஆப்போசிட்டில் தான்டா காலேஜ், எதனா பொண்ணாக இருக்க போது, ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கோம். ஹாஸ்டல்லேருந்து வந்தாலும் மணி 12-10 ஆகுதுடா, இந்நேரத்தில் இந்த பிள்ளைக்கு என்னடா வேலை? சரி இரு யாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கிட்டக்க போகிறாரு. அதாவது இவர் ரைட் சைடில் போயிட்டுருக்கிறார் ரோட்டில், அந்த பொண்ணு லெஃப்ட் சைடில் கார்னரில் போய்கிட்டுருக்கு, நடந்து போயிட்டுருக்கு அந்த காலேஜுக்கு முன்னாடி. வேகமாக போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போகும்போதே கவின் அலர்ட் பண்ணுறாரு, மாப்பிள்ள வேணாம்டா, எனக்கு ஏதோ சரியாக படலை, அது ஏதோ தப்பாக இருக்குது, அது வேறு ஏதோ பொண்ணு கிடையாது, நீ நேராக போயிரு, பேசாமல் முறுக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் ஒருத்தன் அரண்டடே பேசாமட்றா, ஒரு வேளை எதனா பிரச்சனையாக கூட இருக்கலாம்ல, யாருன்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லிட்டு மெதுவாக கிட்டக்க போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணுக்கு தலையே இல்லையாங்க, ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. கயிறு வந்து ஃபுல்லாக ஸ்கெலிட்டனா, அதாவது இந்த எலும்புக்கூடு இருக்கு இல்லையா, லேபில் இருக்கும் இல்லையா, அந்த எலும்புக்குள்ளே இந்த இடம் மட்டும் இல்லைன்னா இப்படி இருக்கும், இப்படி மொட்டையாக இருக்குதான் கை, 2 கையும். கால் இல்லையா, அது நடந்து போல, நகர்ந்து போதான், அப்படியே ஒரு மாதிரி ஊறிக்கிட்டே நகர்ந்து போதான். இதை பார்த்ததுமே இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க கார்த்திக்கு. இப்போ கவின் கார்த்தியோட முதுகில் ஓங்கி அடித்து, நான் தான் சொன்னேன்லடா போடா வண்டி ஏறான்னு சொல்லிட்டு வேகமாக முறுக்கி இருக்கிறாருங்க வண்டியை. முறுக்கிக்கிட்டு வேகமாக போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறாரு கார்த்தி. அந்த உருவம் இவங்களுக்கு பின்னாடியே வருதாங்க. அந்த உருவத்தை கார்த்திக், கவின், நடுவில் உட்காந்துருக்கிறான் இல்லையா அந்த ஜூனியர் பையன், 3 பேருமே பார்த்துருக்குறாங்க. அந்த ஜூனியர் பையன் அழுகிறானா, பயங்கரமாக கத்தி அழுகிறானா, அவனோட வாயை கவின் தான் பொத்திருக்கிறாரு. இப்போ வேகமாக போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உருவம் இவங்களை பின்தொடர்ற மாதிரியே இவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு பயம் கிடையாது, அவருக்கு இந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை நேரில் பார்த்ததுக்கு அப்புறமா கூட அவருக்கு பயம் வரலையாங்க. இப்போ அந்த மண்டபத்துக்கு போயிட்டு அந்த பையனை மட்டும் இறக்கி விட்டுட்டு கவினை கூப்பிட்டுக்கிட்டு கார்த்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ரிட்டன் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த உருவம் அங்கே இல்லையாங்க. என்னடா அது இப்போ தானடா பார்த்தோம், ஒருவேளை நம்ம பார்த்தது பிரம்மையாக இருக்குமோ? டேய் ஒருத்தர் பார்த்தா தான்டா அது கற்பனை, 3 பேரோட கண்ணுக்கு எப்படா தெரியும்? அந்த பையன் வேறு அழுதுகிட்டு இருப்பான், மச்சி வேணாம் வா, காலையில் ஆர்டர் வேறு இருக்குது, வா அந்த மண்டபத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அரட்டி கவின் தான் கார்த்தியை கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாருங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த மண்டபத்தில் வேலை செய்கிற பசங்க ஒரு 3 பேர் வரல கேட்ரிங்கில். ஆள் பத்தாமல் ஒரு காலேஜ் தாண்டி தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த காலேஜில் உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே கேட்ரிங்க்கு வேலைக்கு வருவாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கார்த்தி கவின் கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. போயிட்டு ஒரு 3 பசங்களை கூட்டுவான்னு சொல்லிட்டு அவரோட பைக்கை கொடுத்து அனுப்புகிறாரு. ரொம்ப நேரமாகவே கவினை காணுங்க. கார்த்தி ஃபோன் போடும்போது அந்த 3 பசங்களை கூப்பிட போனார் இல்லையா, அதில் ஒரு பையன் ஃபோன் அட்டன் பண்ணி, அண்ணே இந்த கிளினிக்கில் தானே இருக்கிறோம், உடனே வாங்கினேன், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா கூப்பிட போனவன் ஆக்சிடென்ட், ஒருவேளை லாரி கீரி எதனா இடிச்சிருச்சா, உயிருக்கு எதனா ஆபத்தா என்னமோன்னு சொல்லிட்டு பதறி அடித்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவர் ஓகே தானாங்க, அன்கான்சியஸ் ஆகிருக்கிறாரு, அவ்வளோதான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கவினை. இந்த 3 பசங்க கையில் காலில் எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி காயமாக இருக்குதுங்க. இப்போது கார்த்திக்கு வேறு வழி தெரியல, என்ன தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அவரை நம்பி அவரோட ஓனர் கொடுத்துருக்குறாரு இல்லையா, இந்த 3 பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு கேட்ரிங் சர்வீஸ்க்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து இவரை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு, ஏன்னா அவர் அன்கான்சியஸாக தான் இருக்கிறாரு, பெரிய அடி தான் இருந்தாலும் பயப்படுற அளவுக்கு இல்லை, எந்திரிச்சு நடப்பார், நார்மலாக பேசுவார். ஆக்சிடென்ட் ஆனனால எழுதி கொடுக்கணும் இல்லையா, அதனால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பொள்ளாச்சி சப்ஜெயில் இ சேவை மையம் சொல்லிட்டு ஒன்று இருக்குமாங்க, அங்கே போயிட்டு எழுதி கொடுக்குறக்காண்டி போகிறாங்க. எழுதி கொடுக்க போன இடத்துல அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குதுங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தர் அங்கே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் சூசைட் பண்ணி இறந்துருக்கிறார், தூக்கு போட்டு இறந்துட்டாராம். அவரை தூக்கிக்கிட்டு அந்த இடமே ஒரு மாதிரி பரபரப்பாக கிடந்திருக்குது. அன்னைக்கு நாளே கார்த்தியால் மறக்க முடியாத பயங்கரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இதே கார்த்திக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. என்னன்னா, அவங்களோட ஊரில்
ஒரு நாள் இதே மாதிரி கேட்ரிங் சர்வீஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வருவாராம் பசங்களுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதே ஃப்ரெண்டு இந்த கார்த்திக் இருக்கிறார் இல்லையா, அவர் கூட வந்தவர், அவர்கிட்ட சொல்லிட்டு சாப்பாடுலாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் மச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது 2 முக்கு வருமாங்க. ஒரு முக்கில் கருப்புசாமி கோயில் ஒன்று வருமா, அடுத்த முக்கு ரொம்பவே பயங்கரமான முக்கம். அந்த முக்கில் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கிறது, ரொம்பவே பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குமாங்க. ஏன்னா லைட்டு கீட்டு எதுவுமே இல்லாமல் மயான அமைதியாக இருக்குமா. ஆப்போசிட்டில் வண்டி வரலன்னா ஒரு பயந்து தான் போவாங்களாம் எல்லாருமே. அப்பேற்பட்ட ரோட்டில் இவர் வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கையை நீட்டு லிஃப்ட் கேட்குறாங்க. கார்த்தியும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறாருங்க. ஐயோ இந்த ரோட்டில் போயிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, சரி நம்ம லிஃப்ட் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கார்த்திக் ஒரு விஷயம் தெரியுது. கை மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்குது நடு ரோட்டில், ஆள் இல்லை. இதை பார்த்ததுமே கார்த்திக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிக்கணும்னு சொல்லிட்டு ரைட் சைடில் மெதுவாக வளைக்கிறாரு. இந்த கையும் ரைட் சைடில் மெதுவாக வருதாங்க. அந்த இடத்த விட்டு அவர் தப்பிச்சு போயிட்டாராங்க. இதுவும் அவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்னொரு சம்பவம்னு சொல்லிட்டு சொன்னார். 3ஆவதாக பார்க்க போகிற சம்பவம் டெல்லியில் நடந்ததுங்க. டெல்லியில் அக்ஷய் அவரோட ஃப்ரெண்டு விஜய் இவங்க 2 பேருமே மார்னிங் டைமில் வாக்கிங் போவாங்களாங்க. அப்படி தான் அன்றைக்கி காலையில் ஒரு 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே எந்திரிச்சு வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகும்போது லெஃப்ட் சைடில் பெரிய செவர் இருக்குமாங்க. இந்த செவத்துக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கார்டன் ஏரியா இருக்குமா. இந்த கார்டன் ஏரியாக்குள்ளே போயிட்டு தான் வாக்கிங் போயிட்டு வருவாங்க. லைக் பார்க் மாதிரியே இருக்குமா. அது அக்ஷயும் விஜயும் அந்த கார்டனுக்குள்ளே போகும்போது உள்ளுக்குள்ளேருந்து யாருன்னே தெரியாத ஒரு நபர் அக்ஷய் கிட்ட வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வழி கேட்குறாரு. இப்போ விஜய் என்ன பண்ணுறாருனா, டேய் வாடா வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஒரு மாதிரி பதட்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அக்ஷயை. இப்போது அக்ஷய்க்கு இது பிடிக்கல. ஏண்டா ஒரு மனுஷன் வந்து வழி கேட்குறாரு, அது எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன குறைஞ்சா போவோம்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறதே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு வழி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வெளியே போனீங்கன்னா லெஃப்ட் எடுத்து நேராக போயிட்டே இருங்க, அது ஒரே ரோடு தான், இங்கேயுமே ஒளிஞ்சிக்கிறது கூட இடம் இருக்காதான், ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடாக தான் போகுமா. இப்போது அவர்கிட்ட வழியை சொல்லி அவர் அனுப்புனதுக்கப்புறமா விஜய் அக்ஷயை திட்டுறாரு. அறிவு இருக்காடா உனக்கு, வாடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, என்னடா இப்போ தானடா வந்தோம், இன்னும் வாக்கிங்கே ஆரம்பிக்கலையேடா, கொஞ்சம் உள்ளே சுற்றிட்டு போகலாமச்சு. டேய் அவனோட காலை பார்த்தியா? இல்லையேடா பார்க்கலையே, அவனோட கால் ரிவர்ஸில் இருந்துச்சுடா. அதாவது இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னா என்னோடய கால் இப்படி தான் இருக்கும் இல்லையா, ஆனால் அவரோட கால் வந்து பின்னாடி பக்கமாக திரும்பி இருந்துச்சான். இதை விஜய் கவனிச்சிருக்கிறாரு, அக்ஷய் பார்க்கல. அக்ஷய்க்கு ஒரு மாதிரி அடிவயிறை கலக்கி விட்டுருக்குதுங்க. என்னடா சொல்கிற, சி விளையாடாதடா, உண்மையாகவே சொல்கிறியா? ஆமாண்டா சத்தியமாக சொல்கிறேன்டா, அதனால தானடா நான் வேணாம் வாடா போயிடலான்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். அவன் என்னை முறைச்சிக்கிட்டே தான்டா இருந்தான். வேமா வெளியே ஓடி போய் பார்க்குறாங்க. வெளியே அந்த அட்ரஸ் கேட்ட பர்சன் இல்லை. எந்த ஒரு வெஹிக்கிளுமே அந்த டைமில் அந்த ரோட்லேயும் வராது. அது போக ஒளிஞ்சிக்கிறதுக்கும் இடம் இருக்காது. ரோடே ரொம்ப நீட்டுக்காக போகுமாங்க. அந்த ரோட்டில் அந்த அடையாளமே தெரியாத நபர் எங்கே போயிருப்பார்? இது அவங்க 2 பேரோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொல்லிட்டு ரமேஷுங்கிற சார் தான் இதை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருந்தாரு. ரொம்ப குட்டி ஸ்டோரி தான் பிரதர், ஆனால் உங்களோட வாய்ஸில் கேட்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவரோட கசினுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவமாங்க இது டெல்லியில். இந்த 3 ஸ்டோரியில் உங்களுக்கு கண்டிப்பாக முதல் ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த 2 ஸ்டோரியில் என்ன ஸ்டோரி பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டிஃபையோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு அப்புறம் கோஸ்டீஸ் மோனிகாங்கிற ஒரு தங்கச்சிக்கு ஏப்ரல் 29 வந்து பர்த்டே வருது. அவங்க வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் 28 போடுவீங்களான்னு தெரில வீடியோ, எப்படியாச்சும் எனக்கு விஷ் மட்டும் பண்ணிடுங்கண்ணே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேனுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே மோனிகாமா. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.